அவர்கள் ஒவ்வொருவரையும் நிதானமாக பார்த்த லாவண்யா மீண்டும் ஹரிஷிடம் திரும்பி, ஹரிஷ், நீ உடனே என் கூட வா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று கூறிவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தாள். லாவண்யா அப்படி சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் திகைப்புடன் அவர்கள் இருவரையும் பார்த்தனர். அப்படி இவங்கிட்ட தனியாக என்ன ரகசியம் பேச போகிறாங்க? மைண்ட் வாய்ஸ் என நினைத்து ஒருவன் வாயை விட்டு சத்தமாக சொல்ல அங்கிருந்த எல்லோருக்குள்ளும் அதே கேள்விதான் ஓடியது. அங்கிருந்த எல்லோரின் கண்களிலும் அதை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் தெரிந்தது. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத லாவண்யா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா ஹரிஷ்? ஒரு நாளைக்குள்ள இன்னும் எத்தனை பிரச்சனை தான் கொண்டு வருவ? நீங்க படிக்க வந்தியா இல்லை எல்லார் கூடவும் சண்டை போட்டு உன் பலத்தை நிரூபிக்க வந்தியா என்று நிற்காமல் நடந்து கொண்டே கேட்டாள். நானும் எதையும் தேடி போகிறதில்ல மேம், நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு தான் இருக்கேன். அதுக்காக அவங்களாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது நான் எப்படி அமைதியாக வாங்கிட்டு இருக்க முடியும்? அழுத்தமான குரலில் ஹரிஷ் கூற அதிலிருந்த நியாயம் புரிந்த லாவண்யா பேச்சை மாற்ற நினைத்தாள். எதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னு தெரியுமா? திடீரென்று லாவண்யா கேட்டதும் ஹரிஷ் இல்லை என்று தலையாட்டினான். அங்கே நடக்க இருந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதான் என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு நினச்சேன். அப்படின்னு அதுக்கு இல்லையா? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்க லாவண்யாவின் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரிந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்னமோ அந்த சண்டை நடந்திருந்தா நீ தான் ஜெயிச்சிருப்பேன்னு தோணுது. அது ஏன்னு தான் தெரியல. ஆனால் அப்படி மட்டும் நடந்தால் இன்னும் பிரச்சனை பெருசாக தான் போகும். பட் அதுக்காக நான் உன்னை அங்கிருந்து கூட்டிகிட்டு வரல. மார்னிங் கிளாஸில் சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த ரிவார்டு உனக்கு கிடச்சிருச்சு என்று லாவண்யா கூற, எந்த ரிவார்டு என்று புரியாமல் கேட்டான் ஹரிஷ். காலையில் கிளாஸில் சொன்னதை அதுக்குள்ளே மறந்துட்டியா? அதிகமாக டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு காலேஜில் இருந்து ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு கிடைக்கும்னு சொன்னேன்ல. லாவண்யா ஞாபகப்படுத்த, அப்போ அது மொத்த கிளாஸுக்கும் இல்லையா என்றான் ஹரிஷ். அதுவும் தான் இருக்குது, நம்ம கிளாஸுக்குன்னு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் நீ டொனேஷனாக கொடுத்த அமௌண்ட் கிட்டத்தட்ட மொத்த கிளாஸும் கொடுத்ததுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் மேனேஜ்மெண்ட்லேருந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. லாவண்யா விளக்க ஹரிஷின் முகத்தில் பெரிதாக எந்த மாறுதலும் தெரியவில்லை. அதை கவனித்த லாவண்யா, ஏன் உனக்கு இது வேண்டாமா என்று ஆச்சரியமாக கேட்க, ரிவார்டை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க நான் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன். அவன் வெளிப்படையாக பதில் சொன்னான். லாவண்யா மேம், காலேஜில் இருந்து கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏதாவது ஹெர்பல் மெடிசனா கேட்ட ஹரிஷ் யோசனையோடு லாவண்யாவை பார்த்தான். ஹெர்பல் டேப்லெட் கொடுக்கறதுக்கு இது என்ன லேபா? நீ ஒரு காலேஜில் இருக்கங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்படின்னா உன்னோட ரிவார்டு கண்டிப்பாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும்னு யோசிக்க வேண்டாமா? சிரித்துக்கொண்டே சொன்ன லாவண்யா, அது என்னன்னா நம்ம காலேஜ் லைப்ரரியில் இருக்கிற ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸை உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அங்கே நீ எந்த புக்கை படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை எடுத்து படிக்கலாம் என்றாள். லாவண்யா பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டுடன் அதை கூற ஹரிஷ் பரிதாபமாக அவளை பார்த்தான். அதற்குள் அவர்கள் லாவண்யாவின் ஆஃபீஸ் ரூமுக்குள் வந்திருக்க, இது என்ன மாதிரியான ரிவார்டு என்று நினைத்த ஹரிஷ் அந்த ரூம் ஜன்னல் வழியாக எதிரில் இருந்த லைப்ரரியை பார்த்தான். அதன் கதவுகள் திறந்திருக்க அதற்குள் ஒரு சில மாணவர்கள் நடமாடுவது கூட தெரிந்தது. என்னாச்சு ஹரிஷ், உனக்கு இந்த ரிவார்டு பிடிக்கலையா? லாவண்யா கேட்க, இல்லை மேம், இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு எனக்கு புரியல. எந்த ஸ்டூடெண்ட் நினைச்சாலும் லைப்ரரிக்குள்ளே போக முடியுமே, அப்புறம் இதுக்கு இது? ஹரிஷ் மனதில் பட்டதை நேரடியாக கேட்டான். அப்படின்னா காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீ சரியாக படிக்கலான்னு நினைக்கிறேன் என்ற லாவண்யாவை புரியாமல் பார்த்தான் ஹரிஷ். சரி, நானே சொல்கிறேன். நம்ம காலேஜ் லைப்ரரியில் மொத்தம் 13 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் 10th ஃப்ளோர் வரைக்கும் இந்த காலேஜை சேர்ந்த யார் வேணாலும் போக முடியும். அங்கே இருக்கிற புக்ஸ்லேயே ஏகப்பட்ட தகவல்கள் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கேருந்து படிச்சுக்கலாம். ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக பெர்மிஷன் கிடையாது. அந்த 1 to 10th ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஒரிஜினல் புக்ஸோட ஒரு காப்பி தான். நாம் கொஞ்சம் மெனக்கெட்டு தேடினா அதே புக்ஸை வேறு சில இடங்கள்லையும் பார்க்க முடியும். ஆனால் 11th, 12th and 13th ஃப்ளோரில் இருக்கிற புக்ஸ் அப்படி கிடையாது. அது எல்லாமே ரொம்ப ரேரான புக்ஸ். நம்ம லைப்ரரியில் இருக்கிறது மட்டும்தான் அதோட ஒரே ஒரு ஒரிஜினல் காப்பி. அங்கே என்ன புக்ஸ் இருக்குன்னு எனக்கு கூட தெரியாது. லாவண்யா விளக்கமாக சொல்லி முடிக்கவும், என்ன உங்களுக்கு கூட தெரியாதா என்று நம்ப முடியாமல் கேட்டான் ஹரிஷ். அதான் சொன்னேனே யாருக்கும் பெர்மிஷன் இல்லைன்னு. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் சேர்த்து தான். சொன்னவள் ஹரிஷ் பார்த்து கொண்டிருந்த அதே ஜன்னல் வழியாக அந்த கம்பீரமான கட்டடத்தை பார்த்தாள். மேலே இருக்கிற அந்த 3 ஃப்ளோர்ஸையும் ரொம்ப கவனமாக பாதுகாக்கிறாங்க. உனக்கு பெர்மிஷன் இல்லைன்னா நீ அங்கே போகவே முடியாது. அப்படி தெரியாமல் போகலான்னு முயற்சி செஞ்சு மாட்டிக்கிட்டா பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். லாவண்யா விவரிக்க ஹரிஷுக்கு ஆர்வம் கூடியது. நான் இங்கே வேலைக்கு சேர்ந்தப்போ
11th ஃப்ளோர் மட்டும்தான் பார்க்க அலோவ் பண்ணாங்க. அப்போ கூட அங்கிருந்து எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ற ஒரு ஏமாற்றமான குரலில் சொன்ன லாவண்யா திரும்பி ஹரிஷின் கண்களை பார்த்தாள். இப்போ தெரியுதா இந்த ரிவார்டு எவ்வளோ ஸ்பெஷல்னு? புருவங்களை உயர்த்தியபடி லாவண்யா கேட்க ஹரிஷின் கண்கள் விரிந்தன. அப்படின்னா நான் அந்த 3 ஃப்ளோருக்குமே போக முடியுமா என்று அவன் கேட்க, அது சரி, அதைத்தானே இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 11வது மாடியிலிருந்து 13வது மாடி வரைக்கும் நீ எங்கே வேணாலும் போகலாம், எந்த புக்கை வேணாலும் எடுத்து படிக்கலாம், அங்கேயே 10 மணி நேரம் கூட இருக்கலாம், வீட்டுக்கும் கொண்டு போகலாம், லாவண்யா பொறாமையுடன் கூறினாள். அவள் 11th ஃப்ளோருக்கு சென்றபோது 1 மணி நேரம் மட்டுமே அங்கு இருக்க அனுமதிக்கப்பட்டாள் என்பது ஹரிஷுக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் கொடுத்த டொனேஷன் உண்மையிலேயே வர்த்து தான் போலையே என்று ஹரிஷ் சிரித்து கொண்டே சொன்னான். அவன் அதை சொன்னபோதுதான் லாவண்யாவிற்கு ஹரிஷ் கொடுத்த அந்த பெரிய அமௌண்ட் மீண்டும் ஞாபகத்திற்கு வந்தது. அவனால் எப்படி அவ்வளவு பணத்தை தர முடிந்தது என்பது இப்போதும் அவளுக்கு புரியாத புதிர்தான். மற்ற மாணவர்கள் கூறுவது போல ஹரிஷ் அவனுடைய மனைவியின் பணத்தை பயன்படுத்தியிருப்பான் என்பதை லாவண்யாவால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் சந்தனா வெறும் 20,000 மட்டுமே டொனேஷனாக கொடுத்திருந்தாள். ஹரிஷ் கொடுத்த பணத்தோடு ஒப்பிடும்போது அதன் அளவு ரொம்பவே குறைவாக இருந்தது. அதை பற்றி அவனிடம் கேட்கலாம் என்று நினைத்தவள் ஹரிஷின் கண்களில் தெரிந்த உற்சாகத்தை பார்த்ததும் வேண்டாம் என்று முடிவெடுத்தாள். ஏற்கனவே இது சம்பந்தமாக அவர்களுக்குள் நடந்த உரையாடல் ஞாபகம் வர அந்த எண்ணத்தை முற்றிலுமாக தள்ளி வைத்தாள். மேலும் அது தனக்கு தேவையில்லாத விஷயம் என்பதும் அவளுடைய புத்திக்கு உரைத்தது. அப்புறம் அந்த 3 ஃப்ளோர்ஸை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிக்காத. ஏன்னா அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸுக்கு தான் யூஸ் ஆகும், சாதாரண ஆளுங்களுக்கு சுத்தமாக புரியாது. உன்ன மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இது பெரிய ரிவார்டு தான், ஆனால் அது அந்த அளவுக்கு உனக்கு யூஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது என்ற லாவண்யா, உன்னால் படித்து புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிற புக்கை மட்டும் செலக்ட் பண்ணு, அதுதான் உன்னோட படிப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா பெருமைக்கு புரியாத எதையாவது எடுத்து படிக்க முடியாமல் கஷ்டப்படாத என்று அட்வைஸ் செய்தாள். ஏன் மேம், அங்கே இருக்கிற புக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? ஹரிஷ் லேசாக முகத்தை சுளித்தபடி கேட்டான். அது நேரில் பார்க்கும்போது உனக்கே புரியும். எடுத்த உடனே நீ தனியாக போனேன்னா அங்கே இருக்கிற வாட்ச்மேன்ஸ் உன்னை உள்ளே விட மாட்டாங்க. அதனால் இப்போவே நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நீ எப்போ வேணால் போய்க்கலாம் என்ற லாவண்யா ஹரிஷை அழைத்து கொண்டு லைப்ரரியை நோக்கி நடந்தாள். அப்போது பூஜா எதிரில் வர அவளிடம் சென்ற ஹரிஷ், சாரி பூஜா, எனக்கு இன்னைக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்குது, அதனால் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட்டு உன் கூட டின்னர் சாப்பிட வர முடியாதுன்னு நினைக்கிறேன் என்று கூறினான். அது பரவாயில்ல ஹரிஷ், உனக்கு நேரம் இருக்கும்போது சொல்லு, நாம் போகலாம் பெருந்தன்மையாக கூறிய பூஜாவிற்கு இப்போது ஹரிஷின் மீது இன்னும் ஆர்வம் கூடியது. இதுவரை எல்லாருமே அவளை ஸ்பெஷலாக நடத்திதான் பார்த்திருக்கிறாள். அதுவே ஒரு கட்டத்தில் அவளுக்கு சலிப்பை ஏற்படுத்தி இருந்தது. அவளுடன் பழகுவதற்காக எத்தனையோ பேர் வரிசையில் நின்று காத்திருக்க ஹரிஷ் அவளை சர்வசாதாரணமாக டீல் செய்தது பூஜாவை ஏதோ ஒரு வகையில் ஈர்த்தது. அவளுக்கு தேங்க்ஸ் சொன்ன ஹரிஷ் மீண்டும் லாவண்யாவுடன் இணைந்து நடக்க, காலையில் தான் நீ பூஜாவோட ஃபோனை திருடிட்டதா கிளாஸில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு, இப்போ என்னடானா 2 பேரும் டின்னர் சாப்பிட போக முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அவனை திரும்பி பார்த்து கிண்டலாக கேட்டாள் லாவண்யா. அது ஒரு பெரிய கதை மேம், அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தா நேற்று ஹோட்டல் போனதிலிருந்து தொடங்கணும், ஸோ இப்போதைக்கு வேண்டாம் என்று ஹரிஷும் விளையாட்டாகவே பதில் சொன்னான். அதற்குள் லைப்ரரி வந்திருக்க இருவரும் அதற்குள் நுழைந்தனர். அவ்வளவு பெரிய கட்டிடத்திற்கு லிஃப்ட் இல்லை என்பது ஹரிஷை ஆச்சரியப்படுத்தியது. 11வது மாடி வரை அவர்கள் படிக்கட்டுகளில்தான் ஏறி சென்றனர். ஹரிஷ் நல்ல உடல் பலத்தோடு இருப்பவன் என்பதால் அவனுக்கு அது ஒரு பிரச்சனையாக இல்லை. லாவண்யாவுமே மற்ற நேரங்களில் இதில் சாதாரணமாக ஏறிவிடுவாள். ஆனால் வைபவ் கொடுத்த அந்த ஹெர்பல் மெடிசனால் அவளுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வந்தாள். அதை கவனித்த ஹரிஷுக்குமே லாவண்யாவை நினைத்து கவலையாகத்தான் இருந்தது. அதை பற்றி பேசினால் அவள் கோபப்படுவாள் என்பதால் அமைதியாக இருந்தான். ஒவ்வொரு மாடியாக கடக்கும்போது ஹரிஷுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. ஏதோ ஒரு சக்தி அவனை கவனிப்பது போலவும் அந்த இடத்தில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருப்பதையும் உணர்ந்தான். இங்கே எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புத்திசாலியான மெம்பர்ஸ் சில பேர் இந்த அமைப்பில் இருப்பாங்க போல இருக்குது. இப்போ கூட என்னை யாரோ கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த நிலைமையில் எப்படி அந்த தலைவி கேட்ட மாதிரி நான் ஃபார்முலாவை திருடிட்டு போக முடியும்? மனதிற்குள் யோசித்த ஹரிஷுக்கு அதை பற்றி என்ன முடிவெடுப்பதென்றே தெரியவில்லை. ஒரு வழியாக இருவரும் 11th ஃப்ளோரை வந்து சேர்ந்திருந்தனர். அதோடு நின்று கொண்ட லாவண்யா,
இதுக்கு மேலே நான் வரக்கூடாது. இங்கே இருக்கிற புக்ஸ் நீ கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்க்கணும். எதையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. நான் உனக்காக 10th ஃப்ளோரில் வெயிட் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் படிக்கட்டுகளில் கீழே இறங்கத் தொடங்கினாள். 10வது மாடிக்கு வந்தவள் தனக்காக ஒரு புத்தகத்தை தேடி எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். இப்போது அவளுக்கு கிளாஸ் எதுவும் இல்லை என்பதால் ஹரிஷ் வரும் வரை அங்கேயே காத்திருக்கலாம் என்று முடிவு செய்தாள். 11th ஃப்ளோரில் தனியாக நின்ற ஹரிஷ் உள்ளே நுழைவதற்கு முன்பாக தன்னுடைய ஃபோனை எடுத்து, பேபி, நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ தனியாகவே வீட்டுக்கு போயிடு என்று சந்தனாவுக்கு மெசேஜ் அனுப்பினான். அதன் பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டவன் தனக்கு முன்னால் இருந்த கதவின் மீது கை வைக்க அது திறந்து கொண்டது. ஹரிஷ் மெதுவாக உள்ளே நுழைய அவனுடைய முதுகுக்கு பின்னால் மீண்டும் அந்த கதவு தானாக அடைத்து கொண்டது. அந்த பெரிய ஹாலில் ஒற்றை ஆளாக நின்ற ஹரிஷ் தான் பார்ப்பதை நம்ப முடியாமல் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அவனுக்கு முன்பாக இருந்த அந்த பெரிய ஹாலில் ஒரு புத்தகம் கூட இல்லை. வெறும் சுவர்கள் மட்டும்தான் இருந்தது. இதுதான் லாவண்யா மேம் சொன்ன அந்த ரேர் புக்ஸ் கலெக்ஷன்ஸா? தனக்குள் கேட்டுக்கொண்ட ஹரிஷ் அந்த வெற்று அறையை பார்வையால் சுற்றி வந்தான். அதன் சுவர்களும் தரைகளும் துடைத்து விட்டது போல பளிச்சென்று இருக்க அங்கு புத்தகம் இருப்பதற்கான எந்த அடையாளமுமே இல்லை. அவ்வளவு ஏன், ஒரு துண்டு காகிதம் கூட அவனுடைய கண்ணுக்கு தட்டுப்படவில்லை. என்ன நடக்குதுங்க? இந்த ஃப்ளோரில் இருந்த புக்ஸ் எல்லாம் யாராவது திருடிட்டாங்களா? இல்லை இவங்களாரும் சேர்ந்து என்னை ஏதாவது பிராங்க் பண்ணுறாங்களா? ஹரிஷுக்குள் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுந்தது. ஒரு மாதிரி ஏமாற்றத்தை உணர்ந்தவன் அந்த வெறுமையான பெரிய ஹாலின் நடுப்பகுதியை நோக்கி நடந்தான். அங்கு ஒரு பெரிய ஒயிட் கலர் டேபிள் போடப்பட்டு இருக்க அதுவும் காலியாகத்தான் இருந்தது. இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே போட்டிருக்காங்க? தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட ஹரிஷ் உள்ளங்கையை வைத்து அந்த மேஜையின் மேல் பகுதியை தடவி பார்த்தான். அப்போதுதான் அந்த டேபிளின் மேல் பகுதியில் இருந்து ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் என்பதை உணர்ந்தான். அவன் கை வைத்ததும் அந்த ஸ்கிரீன் ஒளிர அவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஸ்பீக்கரில் இருந்து சடனாக ஒரு குரல் கேட்டது. நமது கல்லூரியின் புதிய மாணவரான ஹரிஷ் நூலகத்தின் சிறப்பு சேகரிப்பு பகுதியில் நுழைய அனுமதி பெற்றுள்ளார் என்ற ஒரு இயந்திர பெண் குரல் தெளிவான தமிழில் கூற ஹரிஷ் திடுக்கிட்டு பார்த்தான். மிஸ்டர் ஹரிஷ், இது உங்களோட முதல் முறை என்பதால் DNA சோதனை மூலம் நீங்கள்தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும்.